எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? கோடிங் பண்ணுறதுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுவே நான் ஒரு கேம் ஆடணும் இல்லை ஒரு சீரிஸ் பார்க்கணும் அப்படின்னா வந்து ரொம்ப ஜாலியாக இருக்குது அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரெயினில் செக்ரேட் ஆகிற ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர், அதாவது டோபமைன். அதில் தான் வந்து இதுக்கான ஆன்சர் இருக்குது. இந்த டோபமைன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மூளையில் இருக்கிற நியூரான்ஸ்க்கு நடுவில் மெசேஜ் அனுப்புகிற வேலையை பார்க்கும். சரி, இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூரான் ஒரு மெசேஜ் அனுப்புறதுக்கு டோபமைனை ரிலீஸ் பண்ணும். இது சினாப்ஸ் அப்படின்ற ஒரு சின்ன கேப் மூலமா வந்து பாஸ் ஆகும். இதை தாண்டி நெக்ஸ்ட் நியூரான்ல ரிசெப்டார்ஸ் அப்படின்ற இடத்துல போய் டச் ஆகும். இது டச் ஆகுறப்ப இது ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு அடுத்து இருக்கிற நியூரான் வந்து ஆக்டிவேட் பண்ணும். இந்த ரிசெப்டார்ஸ் அடுத்தடுத்து வந்து ஆக்டிவேட் ஆகுறப்போ நீங்க வந்து ஒரு ஹாப்பியான மூடுக்கு வந்து போயிடுவீங்க. இப்போ நீங்க வீடியோ கேம்ஸ்க்கு வந்து ஈஸியா அடிக்ட் ஆகுறீங்க. ஆனா கோடிங் வந்து ஒரு 10 நிமிஷம் பண்ணாலே உங்களுக்கு வந்து கடுப்பா இருக்கு. இது வந்து உங்களுக்கு மட்டும் கிடையாது, நிறைய பேர் வந்து இதை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இது எதனால நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேம்ஸ்ல நீங்க எந்த ஒரு கில்லோ இல்லை எந்த ஒரு வின்னோ எடுத்தாலோ அதுல உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்டா ஒரு ரிவார்ட் கிடைக்குது. ஆனால் கோடிங்கில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டு. நீங்கள் மணிக்கணக்காக நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு கோட் பண்ணியிருப்பீங்க. சரி, ரன் பண்ணலான்னு பார்த்தா எரரு, பக்ஸு, வெயிட்டிங் டைமு, பில்டு டைம் இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே வந்து நான் ரிவார்டிங்காக தான் கிடைக்கும். இதனால் வந்து நிறைய பேர் பயங்கரமாக டிமோட்டிவேட் ஆவாங்க. இதில் இன்ஸ்டன்டான ஹை அப்படின்னு ஒன்று கிடைக்கவே கிடைக்காது. சப்போஸ் நீங்கள் வந்து ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு ஒரு கோடை ரன் பண்ணுறப்ப அது ரன் ஆகி உங்களுக்கு மட்டும் அவுட்புட் வந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஹிட் கிடைக்கும். வீடியோ கேம்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப குவிக்காக வந்து ரிவார்ட் கொடுக்குது. ஆனால் கோடிங் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் ரிவார்ட் கொடுக்கும். கோடிங் வந்து உங்களோட மூளையை பேஷன்ஸ், ஃபோக்கஸ் அண்ட் ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம் சால்விங்க்கு ட்ரெயின் பண்ணும். வீடியோ கேம்ஸ் டிசைன் பண்ண விதமே வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக டோபமைன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஆனால் கோடிங் அந்த மாதிரிலாம் யாரும் மனசில் வச்சுட்டு கிரியேட் பண்ணது கிடையாது. வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். we are going to launch the second cohort of வணக்கம் டிஎஸ்ஏ. வணக்கம் டிஎஸ்ஏ 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ரெஸ்பான்ஸு, ரொம்ப சூப்பராக வந்து போயிட்டுருக்கு. நிறைய பேர் பெரிய பெரிய கம்பெனிஸில் வந்து பேச இருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஃபீட்பேக் வந்துச்சு. ஸோ we are very happy to launch the second cohort. ஆல்ரெடி நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன். அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண எல்லாருக்குமே வந்துட்டு லிங்க் அனுப்பியிருப்பேன். அந்த லிங்க் மூலிமா என்ரோல் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து என்ரோல்மெண்ட் எதுவும் வரல, லிங்க் எதுவும் வரல, நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே வந்து இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கும், கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே வந்து நான் எல்லா அப்டேட்ஸுமே வந்து கொடுத்துட்ருக்கேன். அண்ட் இந்த வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து வணக்கம் டிஎஸ்ஏ 2ஓட கம்ப்ளீட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரும். கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இப்போ நீங்கள் வீடியோ போய் கண்டினியூ பண்ணுங்கள். இதை மாற்றி கோடிங்க்கு அடிக்ட் ஆகிறதுக்கு நான் யூஸ் பண்ண ஒரு 4 ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரீக்ஸ். நீங்கள் டெய்லி லீட் கோடில் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறீங்க இல்லை டெய்லி கிட்டப்புக்கு ஒரு புஷ் பண்ணுறீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் ஒரு சின்ன டாட் வரும், கரெக்டாக? அதுதான் என்னோட ஸ்ட்ரீக் அப்படின்னு நான் வந்து வச்சுக்கிட்டேன். நிறைய பேர் வந்து ஸ்னாப்சாட்டில் ஸ்ட்ரீக் மெயின்டைன் பண்ணுற மாதிரி நான் கோடிங்கில் வந்து ஸ்ட்ரீக் மெயின்டைன் பண்ண ஆரம்பித்தேன். அந்த சின்ன ஸ்ட்ரீக் வந்து இது நம்ம வந்து விஷுவல் கியூ அப்படின்னு சொல்லுவோம். அந்த சின்ன க்ரீன் டாட்டை வந்து நம்ம விஷுவல் ரிவார்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதை பார்த்த உடனே நமக்கு வந்து ஒரு டோபமைன் ஹிட் வந்து கிடைக்கும். இதை நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஸ்ட்ரீக்கை மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நான் வந்து ஒன்ஸ் அப்பான டைம் நைட்டு 12 மணிக்கு ஸ்ட்ரீக்கை மெயின்டைன் பண்ண முடியல, ஐயோ தெரியாமல் இன்னைக்கு வந்து நம்ம லீட் கோடை மறந்துட்டோமேன்னு சொல்லிட்டு 12 மணிக்கு லேப்டாப் ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணி நான் கோட் பண்ண கதெல்லாம் இருக்குது. இந்த க்ரீன் டாட் பார்க்குறப்ப உங்களோட பிரெயின் வந்து எஸ் யூ டிட் சம்திங் அப்படின்னு ஒரு சிக்னல் வந்து கொடுக்கும். இல்லையா, இதை இன்னும் சூப்பராக மாற்றுறதுக்கு உங்கள் வீட்டில் இருக்க கேலண்டரில் போயிட்டு ஒரு நாளைக்கு நீங்கள் லீட் கோடோ இல்லை கோடிங் வந்து கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா நீங்களே போய்ட்டு கலர் அடிச்சுட்டு வந்துருங்க. நீங்கள் ஒரு வருஷம் கழிச்சு இல்லை ஒரு மாதம் கழிச்சு திருப்பி பார்க்குறப்ப அது வந்து உங்களோட ஃபுல் ப்ராக்ரஸை வந்து காட்டும். இந்த விஷுவல் சிக்னல் வந்து உங்களை கோடிங்க்கு பயங்கரமாக அடிக்ட் ஆக வச்சிடும். இதை பார்க்கறதுனால உங்களோட பிரெயின் வந்து நான் ஏதோ பெருசாக வின் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணும். இதை நம்ம டெய்லி பண்ணுறதுனால நமக்கு வந்து ஹேபிட் கிடைக்கும். ஹேபிட்னால மொமெண்டம் கிடைக்கும். மொமெண்டம் கிடைக்கிறதுனால நமக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது கான்ஃபிடன்ஸும் கிடைக்கும். அண்ட் அட் த சேம் டைம் மற்றவங்கள சேலஞ்ச் பண்ணுறதுக்கான தைரியமும் கிடைக்கும். அதுக்கடுத்து நான் செகண்டாக யூஸ் பண்ணுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மேக்கிங் இட் ஈஸி. ஏன்னா எப்பயுமே ஒரு கஷ்டமான டாஸ்க் அப்படின்னு பார்த்தா அதை விட்டு விலகி போக தான் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஈஸியான ப்ராப்ளம்ஸ் நிறைய வந்து சால்வ் பண்ண ஆரம்பித்தேன். இது வந்து ஒரு பிகினருக்கு நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஒரு பிகினருக்கு எப்பயுமே ஈஸி ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப அவங்களுக்கு ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்கும். அது போக போக அவங்கள வந்து நிறைய கோட் பண்ண வைக்கும். ஜஸ்ட் இமேஜின், நீங்கள் வந்து ஏதோ ஒன்று சாதிக்க போகிறீங்க, இல்லை இன்றைக்கி வந்து நான் கோடிங் வந்து பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லீட் கோட் எடுக்கிறீங்க, ஒரு ப்ராப்ளம் ரேண்டமாக எடுக்கிறீங்க. அது பார்த்தா வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணவே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஸ்ட்ரக் ஆகிடுவீங்க, டிமோட்டிவேட் ஆகிட்டு அன்றைக்கே வந்து லீட் கோட் விட்டு வெளியே போடுவீங்க. திருப்பி வரத்துக்கு உங்களுக்கு தோணவே தோணாது. இதுவே நீங்கள் லீட் கோட் ஓப்பன் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஈஸியாக இருக்கிற ஒரு ப்ராப்ளம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 10லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே ஒரு ப்ராப்ளம்க்கு ஆன்சர் ஆச்சு நீங்கள் போடுறதுக்கு கிட்ட போயிடலாம். அந்த டைமில் நீங்கள் ப்ரூட் ஃபோர்ஸ்லேயே சால்வ் பண்ணியிருந்தா கூட நான் அதை சால்வ் பண்ணிட்டேன், அப்போ இன்னொன்று ட்ரை பண்ணலாம், இல்லை நாளைக்கு வந்தாச்சு நம்ம வந்து இன்னொன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து டெய்லி வந்து ஈஸி ப்ராப்ளம் சால்வ் பண்ணிங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் மீடியம் ப்ராப்ளம்க்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து ப்ரொபகேட் ஆகி போயிடுவீங்க.
நிறைய பேர் வந்துட்டு எடுத்தோடனே ஈஸி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து வேஸ்ட்டு, அதை வந்து நான் பண்ணுறதுல எனக்கு யூஸே இல்லைன்னு சொல்லிட்டு டிமோட்டிவேட் ஆகி ஒன்றுமே பண்ணாமல் இருக்காங்க. சம்திங் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் நத்திங். இப்போது நான் தேர்டாக யூஸ் பண்ணுற ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து டுடூவில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹியூமன் சைக்காலஜி படி நம்ம வந்து ஒரு கன்பான் வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது வந்து ஜாப்பனீஸ் மெத்தடாலஜி படி நம்ம வந்து டு டூ டாஸ்க்கை நம்ம வந்துட்டு ட்ராக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு விஷயம். எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அதை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு இடத்துல மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமில் கூட உங்களுக்கு வந்து ஒரு டோபமைன் ஹிட் கிடைக்கும். இது நீங்கள் கன்பான் வியூவில் வந்து நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு டு டூ லிஸ்ட் வந்து மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா அந்த டிக் போடுறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். எப்பயுமே வந்து ஒரு ஸ்டிக்கி நோட்ஸை வந்து கையில் வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இல்லையா ஒரு நோட்டில் வந்து இன்றைக்கி நான் இதெல்லாம் பண்ண போகிறேன், இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு டிக் மார்க் போடுங்க. ஈவன் நான் இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நான் என்னோட ப்ரொஃபஷனல் லைஃப்பில் வந்து லீனியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நாங்கள் என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்றத ட்ராக் பண்ணுறோம். அந்த இடத்துல கன்பான் வியூ வந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து அஜைல் மெத்தடாலஜி இல்லைனா வந்து இந்த ஜீரா இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸில் வந்து இது வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக வேணும்னு கேட்டிங்கன்னா என்னோட பர்சனலாக நான் சால்வ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து நோஷனில் தான் நான் வந்து ட்ராக் பண்ணுறேன். நோஷனில் ஒரு டிக் மட்டும் நான் போட்டு வச்சுப்பேன். அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை அதையும் தாண்டி நான் வந்துட்டு நான் வந்து கம்ப்யூட்டரே யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பென் அண்ட் பேப்பர் எடுத்து என்னென்னலாம் சால்வ் பண்ண போகிறீங்க எழுதி வச்சு டிக் பண்ணிட்டே வாங்க. கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். முதல்லலாம் நான் ஃபுல் ஸ்டாக் படிக்கணும், டிஎஸ்ஏ படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லீட் கோட் ஒரு 10 டேப் ஓப்பன் பண்ணிட்டு இன்னைக்கு இதெல்லாம் முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாக வந்து எடுப்போம். அதுக்கப்புறம் வந்து 10 நிமிஷம் கூட ஆகியிருக்காது. நமக்கு வந்து டவுட் வரும். டவுட் வந்ததுக்கப்புறம் யூடியூப்ல போயிட்டு வீடியோ பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்படியே வந்து ஷார்ட்ஸ் வரும். ஷார்ட்ஸை பார்த்துட்டு அப்படியே வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டே இருப்போம். அப்படியே வந்துட்டு சரி ஷார்ட்ஸ் தானே பார்க்கணும்னு சொல்லிட்டு இன்ஸ்டால வந்து ஒரு மெசேஜ் வரும். ஓப்பன் பண்ணி நம்ம பாட்டு பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்படி இல்லாமல் இன்னைக்கு இந்த ப்ராப்ளம் தான் நான் சால்வ் பண்ண போகிறேன், இந்த ப்ராப்ளம்க்கு இந்த சொல்யூஷன் தான் பார்க்க போகிறேன்ட்டு முன்னாடி நாளே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீயாக உங்களால் வந்து ஈஸியாக நீங்கள் வச்சிருந்த கோலை உங்களால் வந்து முடிக்க முடியும். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட டாஸ்க் வந்து ரொம்ப பெருசாக வைக்காமல் குவான்டிஃபைபிளாக குட்டியாக வைங்க. அதாவது வேகா வந்து நிறைய பேர் வந்து டாஸ்க் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. நாளைக்கு வந்து நான் 5 கொஷின் வந்து சால்வ் பண்ணுறேன்ட்டு. என்ன 5 கொஷின், எந்த டாப்பிக்கில் எந்த டிஃபிகல்ட்டியில் எந்தெந்த கொஷின்ஸ் வந்து நான் சால்வ் பண்ண போகிறேன், எந்த கொஷினுக்கு எவ்வளோ நேரம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்றத தெளிவாக நீங்கள் வந்து செட் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களால் ஈஸியாக வந்து ட்ராக் பண்ண முடியும். எப்பயுமே ஒரு கோல் செட் பண்ணுறப்பையோ இல்லை ஒரு டு டூ கிரியேட் பண்ணுறப்பையோ அதை வந்து குவான்டிஃபைபிளாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி விஷுவல் ப்ராக்ரஸ் நம்ம பார்க்கறதுனால நம்மளோட டாஸ்க் கம்ப்ளீஷன் ரேட் வந்து 42% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபைனலான ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா கனெக்டிங் வித் பீப்புள். நான் டிஎஸ்ஏ கற்றுக்கிற டைமில் வந்து நான் வந்து புதுசாக ஒரு செட் ஆஃப் ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சேன். அவங்கள இது வரைக்கும் நான் வந்து நேரில் மீட் பண்ணதில்லை. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவங்க எல்லாருமே வந்து பெரிய பெரிய கம்பெனிஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நானும் பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன், நாங்கள் 2 பேர் வந்துட்டு ஒன்றா காம்படிட்டிவ் கோடிங் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் இன்னொரு பொண்ணு பிரீத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, அவங்க கூட வந்து நான் பேர் ப்ரோக்ராமிங் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நாங்களாம் வந்துட்டு ஒரே டைமில் ஆன்லைனில் வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம். 2 பேரும் 3 பேரும் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு இருந்தோம். ஈவென்ச்சுவலி எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு இடத்துல பயங்கரமான கம்பெனிஸில் நல்ல சேலரியில் வந்து பிளேஸ் ஆகிட்டோம். நீங்கள் சோலோவாக கோட் பண்ணுறதை விட வேற ஒருத்தவங்க கூட சேர்ந்து கோட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான ரிசல்ட்டே வந்து பயங்கரமாக இருக்கும். ஒன் ஆஃப் மை வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட், நாங்கள் வந்து ஜாலியாக ஊரையும் சுற்றிக்கிட்டு இருந்தோம், ஒழுங்காக ஒருலாம் வேலையும் பார்த்தோம், அட் த சேம் டைம் நாங்கள் நல்லா ப்ரிப்பேரும் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ எப்பயுமே ஒரு பியரை வந்து கோட் வச்சுக்கிறது உங்களை வந்து பயங்கரமாக பூஸ்ட் பண்ணும். ஏன்னா நீங்கள் வந்து கோட் பண்ணலனா கூட அவங்க கோட் பண்ணுவாங்க, அவங்க கோட் பண்ணுற டைமில் உங்களுக்கு போர் அடிக்கும்னு சொல்லிட்டு நீங்களும் கோட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட நான் வந்துட்டு பேர் ப்ரோக்ராமிங் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பயங்கரமான எஃபெக்டிவான ட்ரிக்கு. இது வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி வேணும் அப்படின்னா கீழே போய் கமெண்ட் செக்ஷனில் யார் வந்து வில்லிங்காக இருக்காங்கன்னு பார்த்துட்டு இன்ஸ்டாகிராம் ஐடி ஷேர் பண்ணிவிட்டு யூ கேன் ஆல்சோ ஸ்டார்ட் யுவர் பேர் ப்ரோக்ராமிங் டுகெதர். அண்ட் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய டிஎஸ்ஏ குரூப்ஸு அண்ட் இந்த பிளேஸ்மெண்ட் குரூப்ஸ் எல்லாம் வந்து சும்மா போய் ஜாயின் பண்ணிவிட்டு நான் பாசிவான ஒரு மெம்பராக இருக்க மாட்டேன். ரொம்ப ஆக்டிவாக யார் வந்து மெசேஜ் பண்ணாலும் அதுக்கு வந்து ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுவேன். எனக்கு இவென்ச்சுவலி என்னோட நெட்வொர்க்குமே பயங்கர ஸ்ட்ராங் ஆச்சு. இப்போ வரைக்கும் அந்த நெட்வொர்க் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய டெக் பீப்புளோட கனெக்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தமிழ்நாடு.டெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த வெப்சைட்டில் வந்து எங்கே சென்னையிலையோ இல்லை ஓவரால் தமிழ்நாட்டில் எங்கெங்கே டெக் ஈவெண்ட்ஸ் வந்து நடக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்போம். நீங்கள் அதை போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நிறைய லைக் மைண்டட் பீப்புளை பார்க்க முடியும். ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்லேருந்து ரொம்ப பெரிய டெவலப்பர்ஸ்லேருந்து சிடிஓஸ்லேருந்து நிறைய பேர் உங்களால் வந்து ஈவெண்ட்ஸில் வந்து பார்க்க முடியும். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னா ஃப்ரீ வெப்சைட் தான், கீழே போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். listening.comல வந்து குரூப் ஸ்டடீஸ் பண்ணுறதுனால உங்களால் வந்து 50% வரைக்கும் ரிட்டர்ன் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்றத வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த 4 டிப்ஸை மட்டும் நீங்கள் வந்து பயங்கரமாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையுமே வந்து ஒரு பெரிய கோடராக மாற முடியும். கோடிங்கை நீங்கள் வந்து வெறுக்க மாட்டீங்க. இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன ட்ரிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றதையும் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தட்ஸ் பீன் இட். கீப் கோடிங். பை.